வணக்கம். டாக்டர் வி.பி. ராமையா, இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அகில இந்தியா மூத்த தலைவரும், அகில இந்தியா அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர்கள் காங்கிரஸ் பிரிவின் தேசிய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் தமிழக முதன்மை ஒருங்கிணைப்பாளர். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் அனைத்து உறவுகளுக்கும் இந்த மாலை பொழுது மும்பையிலிருந்து தெரிவிப்பது, பெரியோர்களை, தாய்மார்களை, உறவுகளை, காங்கிரஸ் குடும்பங்கள் அனைவரும் ஒருங்கிணைத்து இந்த நாட்டு சுதந்திரம் பெறதுக்கு முழுமையாக பாடுபட்டு வெற்றி கண்டோம். மறுபடியும் அந்த வெற்றி கண்ட சுதந்திரத்தை இன்று நாம் ஒருங்கிணைத்து மீண்டும் அதை பெறுவதற்காக இன்று மகாத்மா காந்தியின் பெயரில் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம், அன்னை சோனியா காந்தி, முன்னாள் பாராளுமன்ற பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ச்சி திட்டம் தற்பொழுது பெயர் மாற்றப்பட்டு உள்ளது. பெயர் மாற்றப்பட்டது மட்டுமல்லாமல் அந்த 100 நாள் வேலையை கொடுக்காமல், 100 நாள் வேலை செய்தவர்களுக்கு ஊதியம் கொடுக்காமல் இந்த ஒன்றிய அரசு, பாரதிய ஜனதா அரசு இந்த மக்களை செயலாற்றி வருவதை இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி வன்மையாக கண்டித்து நாடு முழுவதும் பஞ்சாயத்து ராஜ், முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ் காந்தி அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டத்தின்படி அனைத்து பஞ்சாயத்துகளுக்கும் இந்த வேலைவாய்ப்பு திட்டம் மூலம் நாடு முழுவதும் மக்கள் பலனடைந்தார்கள். எனவே தற்பொழுது இந்த திட்டத்தை தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே ஜி மற்றும் அன்னை சோனியா காந்தி மற்றும் இளந்தலைவர் ராகுல் காந்தி, எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் மற்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் மாண்புமிகு செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த வழி நடத்தி தமிழகத்தின் 38 மாவட்டத்திலும் செயலாற்றி வருகிறது. எனவே நான் பணியாற்றும் இந்த அகில இந்தியா காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராக இருந்தாலும் கூட இந்த அமைப்பு தொழிலாளர் நல அமைப்பு என்பதால் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிற்சங்கம் சார்பாகவும் தமிழகத்தில் அனைத்து மக்களும் சந்தித்து வந்து மிக சிறப்பாக செயலாற்றி வருகிறது. நம் மகிழ்ச்சி அளிக்கிறது. இதுபோன்ற செயல்பாடுகளை தமிழ்நாடு இந்த அகில இந்தியா அமைப்பு சாரா தொழிலாளர் மற்றும் பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் திருமிகு வி. மகேஸ்வரன் அவர்களும் மிக திறமையாக செயலாற்றி வருகிறார்கள். கடந்த வாரம் இந்த அமைப்பை செயல்பாட்டையும் இளந்தலைவர் ராகுல் காந்தி இல்லத்தில் தேசிய தலைவர் மாண்புமிகு உதித் ராஜ் அவர்கள் நேரடியாக டெல்லியில் சந்திக்கப்பட்டு சில முக்கிய பிரமுகர்களும் அழைத்து சென்று எல்லா விளக்கமும் அளித்திருக்கிறார். எனவே இந்த அமைப்பு அகில இந்தியா காங்கிரஸ் மட்டும் செயல்பாடல்ல, உலகமெங்கும் தொழிலாளர்கள், மக்கள், தமிழகத்திலிருந்து பிழைக்கச் சென்ற அனைத்து கிராம மக்களுக்கும் மறுவாழ்வு அளிக்கப்பட்டு வருகிறது. எனவே நானும் தேசிய அளவில் செயலாற்ற முன் வந்துள்ளேன். இருப்பினும் தமிழகத்தில் மாண்புமிகு மாநில தலைவர் அருமை ஐயா வி. மகேஸ்வரன் அவர்களும், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் மரியாதைக்குரிய ஐயா செல்வ பெருந்தகை அவர்களும் இந்த அமைப்பையும் ஊக்கப்படுத்தி செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த அமைப்பின் அகில இந்தியா அமைப்பு சாரா மற்றும் தொழிலாளர் காங்கிரஸ் பிரிவின் பதவியேற்றவர்கள் மாவட்டம், மாநிலம் மற்றும் வட்டாரம் அனைவர்களுமே தலைமை மல்லிகார்ஜுன் கார்கே ஐயா அவர்களும் இளந்தலைவர் ராகுல் காந்தி கையெழுத்து விட்டு அந்த நோட்டீஸை மக்கள் மத்தியில் வழங்கி விரைவாக இந்த தேர்தல் வருவதற்கு முன்னாலே நமது பணிகளை தொடர அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தாங்கள்
குறைந்தது 30 ஊருக்கு செல்ல வேண்டும் என்று மாநில தலைவர் அவர்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தாங்கள் செயல்பட வாருங்கள், வாழ்த்துக்கள். அவர்களுடனும் செயலாற்ற அந்தந்த மாவட்ட நிர்வாகிகள் கட்சியின் அடிப்படையில் அந்த மாவட்ட தலைவர்களை அழைத்து சென்று வட்டாரத்தினுடைய தலைவர்களும் கலந்து கொள்ள வேண்டும். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், அன்பான நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் உள்ளூரில் கிராம மக்களை அணுகி கட்சி பணியாற்ற முன் வர வேண்டும். காரணம் 1976 கட்சியின் நான் மூத்த தலைவர் என்ற முறையில் என்னுடைய பேச்சியாக மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, மாநில முதலமைச்சராக இருந்தாலும் சரி, அகில இந்தியா கட்சி பொறுப்பில் இருந்தாலும் சரி, உள்ளூரில் தற்பொழுது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று வருகிறது. பூத்து கமிட்டி, அந்த பூத்து கமிட்டி மக்களை உருவாக்க முன்வாருங்கள். அனைத்து வீடுகளுக்கும் கதவில் கை சின்னம் பதிக்க வேண்டும். மேலும் காங்கிரஸ் கொடி அனைத்து கிராமத்திலும் பறக்க விட அனைவரும் ஒருங்கிணைத்து குரல் கொடுப்போம். தமிழகத்தில் விரைவாக நமது தேர்தல் கூட்டணி அறிவிக்கை மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன் வர வேண்டும். இதில் ஒன்றும் ஒருவர் குறை சொல்ல ஒருவர் குறை சொல்வதை நிறுத்தி கொண்டு கூட்டணியை உடனடியாக அறிவிக்க வேண்டும். காரணம், மு.க. ஸ்டாலின் அவரோடு நான் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் என்ற முறையில் என்னுடைய பேச்சையும் பட்டியலின மக்கள், அதிலும் இளந்தலைவர் ராகுல் காந்தி 90% மக்களுக்கும், நாங்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி உங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் மூத்த கட்சி என்பதை மனதில் கொண்டு ஒரு குடும்பம், அதாவது கலைஞர் அவர்கள் தான் சொல்வார்கள், பாலும் தண்ணீரும் கலந்த உறவாக செயல்பட வேண்டும், பாலும் எண்ணெயும் கலந்து செயல்படக்கூடாது. அதை தான் இன்று தமிழக காங்கிரஸ் தலைவர் மரியாதைக்குரிய செல்வ பெருந்தகை பெங்களூரில் தேசிய தலைவரை சந்தித்து அவர் அருமையாக குறிப்பிடுகிறார். அதுபோன்ற எனது கட்சியின் பல ஆண்டுகளுக்கு முன்னாலே மும்பை போன்ற பல்வேறு மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்ட ஐயா மாணிக் தாக்கூர் ஐயாவும் சகோதரி ஜோதிமணி மற்றும் அங்கே தமிழகத்தில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் தாங்கள் நேரடியாக டெல்லியில் இருப்பதால் தாங்கள் உடனடியாக செயல்பட தாங்கள் சொல்லும் கருத்துக்களை மறுக்கவில்லை. எனவே தலைமை அந்த 5 பேர் குழுவை தாங்கள் உடன் தொடர்பு கொண்டு இருவரும் ஒரு தாய் பிள்ளைகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழக முதல்வரிடம் தெரிவிக்கப்பட்டு நமது கோரிக்கையை ஆட்சியில் பங்கு வேண்டும் என்றால் அவர்களும் நம்மளை மிகவும் பின்பற்ற வேண்டும். ஆட்சி என்பது அடுத்த மாநிலத்திலேயே கூட்டாட்சி இருக்கிறது. அதை தமிழகத்திலும் கொண்டு வந்தால் அதில் ஒன்றும் மாற்றமில்லை. காரணம், நான் அடிக்கடி சொல்வது மு.க. ஸ்டாலினோடு மூத்த தலைவராக இருந்து செயலாற்றி வருகிறேன் என்பதை அவரும் உணர்வார். எனவே எங்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். உடனடியாக கூட்டணி அறிவிக்கப்பட்டு கட்சி பணிகளை தொடர வேண்டும். நாம் அனைத்து தொகுதிகளும் வெற்றி பெற வேண்டும். தமிழகத்தில் நல்லாட்சி நடத்தி வருகிறீர்கள். எனவே தமிழகத்தில் இருந்து இந்தியா பிரதமராக நியமிக்க முதல் கொடுத்தவர் மு.க. ஸ்டாலின் என்பதை காங்கிரஸ் மறக்கவில்லை. எனவே உடனடியாக அனைத்து முன்னாள் மாநில தலைவர்கள் எல்லோரும் ஒருங்கிணைத்து ஒரு தாய் பிள்ளைகளாக இந்தியா கூட்டணியை மீண்டும் அமைத்து செயல்பட வாருங்கள். நன்றி, வணக்கம். விரைவாக டாக்டர் வி.பி. ராமையாவை ஆளுங்குகின்ற அரசு விஐபியாக போட சொல்லியிருக்கிறேன். இன்னும் அதை கண்டு கொள்ளவில்லை. அடுத்து டெல்லி பார்லமெண்டத்திலே நானும் செல்ல வேண்டும். காரணம், புரட்சியாளர் அம்பேத்கரினுடைய அரசியல் சட்டத்தை பாதுகாக்கும் இந்த மும்பை பூமியில் நானும் ஒரு தாழ்த்தப்பட்ட வகுப்பை சார்ந்தாலும் நான் இந்தியாவின் சமத்துவம் சகோதரத்துவத்தை ஏற்று அன்னை சோனியா காந்தியின் குடும்பத்தில் ஒருவராக இருந்து செயலாற்றி வருகிறேன் என்பதை இந்திய தேசிய காங்கிரஸில் டெல்லியிலே சந்திக்கப்பட்டவரின் முதல் மனிதன் என்பதை குறிப்பிட்டு என்னுடைய தென்காசி மாவட்டம் நான் விரைவாக தமிழகத்திற்கும் வருகை தர உள்ளேன். அமைப்பு சாரா
பிரிவிலும் செயல்பட்டு மற்றும் அனைத்து பிரிவுகளும் ஒருங்கிணைத்து செயல்படுவோம். அனைத்து மாவட்ட புதிய தலைவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இறங்கி செயல்படுங்கள். அனைவர்களுக்கும் வட்டாரம் மற்றும் அனைத்து பகுதிகளுக்கும் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க முன்வர வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொண்டு உடனடியாக கூட்டணி அமைக்க வேண்டும். இதை தள்ளி போடக்கூடாது என்பதையும் தெரிவிக்கின்றேன். மும்பையிலிருந்து டாக்டர் விபி ராமையா. தொடர்புக்கு 99 87 84 90 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். மும்பை தமிழர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள், அனைத்து தமிழர்களையும் வாழ்வு கொடுத்தது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி என்பதை மறக்காமல் தாங்களுடன் நான் 55 ஆண்டு செயல்படுவதால் வருங்காலத்தில் இந்திய நாட்டு பிரதமராக ராகுல் காந்தியை கட்டாயம் நாம் நியமிக்க முன்வர வேண்டும். வாழ்க தமிழகம், வளர்க. இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராம் அவர்களை நான் கண்டிக்கின்றேன். தமிழ் மொழி படித்தால் பிச்சை எடுக்கும் என்ற சொல்லுக்கு அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர் அப்படி மன்னிப்பு கேட்கவிட்டால் மும்பைக்கு வருகின்ற பொழுது என் தலைமையில் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவேன் என்பதை சொல்லி இந்திய பாராளுமன்றத்தில் ராகுல் காந்தி தெரிவிப்பதை இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி என்றால் அவர் ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி, பிரதமராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்திய அரசியல் சட்ட பாதுகாப்பு வாக்காளர் என்ற முறையில் கட்டாயமாக ராகுல் காந்தி கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முன் வர வேண்டும். இந்தியா கூட்டணியும் ஒருங்கிணைந்து செயல்படுவோம். வாழ்க வளர்க நமது இந்தியா கூட்டணி. இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் உண்மை தொண்டன் டாக்டர் விபி ராமையா. நன்றி. ஜெய் பீம்.